எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் விழா இந்திய சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், திருப்பூர் குமரன், பாபு சிதம்பரம் போன்ற தலைவர்களாலும் எண்ணற்ற தியாகிகளாலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவர்களின் தியாகத்தையும் மரணத்தையும் நாம் என்றும் மறக்கக்கூடாது. சுதந்திரம் வெறும் கொடியை ஏற்றுவது, இனிப்புகளை வழங்குவது மட்டுமல்ல, நமது நாட்டை தூய்மையாக வைத்தால், பிறரை மதித்தால், சட்டங்களை மதித்தால், கல்வியில் சேர்ந்து விளங்குதல், நாட்டின் முன்னோக்கி பாடுதல் ஆகியவை நமது கடமைகளாகும். நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை. என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது, என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது, காந்தி மகான் மத கண்ணிய பூமியது, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட நன்னனம் போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். மரபுதானே நம்மளுதான் அவங்களையும் வாழ வச்சோங்க. நாம் எல்லோரும் அங்கேதானே அடிமையானோங்க. வளங்கள் மற்றும் சொத்து இல்ல, வீரமும் தான் நம்ம சொத்து. இருந்து கூட அடிமையானோங்க. சொந்த மண்ணில் அரசுகளும் கைதியானாங்க. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவர்களுக்கும் என் முத்தான முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் சுதந்திர தினத்தை பற்றி கடிதம் கொண்டு வந்தேன். வானில் பறக்கும் மூவர்ண கொடி, வாழ்வில் மலரும் சுதந்திர நெறி, தியாகம் செய்த வீரர்களின் தியாகம் என்றும் அழியாதது, உலகம் போற்றும் இந்திய மண்ணை, காந்தியின் அகிம்சை வழியிலும், நேதாஜும் வீர முழக்கத்திலும், பாரதியின் விடுதலை கனவிலும், வீரர்களின் தியாகத்தினாலும் விடியல் காண்பது நம் இந்தியா. தேசத்தின் வளர்ச்சி நம் கடமை, தேசத்தின் ஒற்றுமை நம் வலிமை, நேர்மை உழைப்பு ஒழுக்கம் கொண்டு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். உலக அரங்கில் உயர்த்துவோம், உலக அரங்கில் உயர்த்துவோம். மூவர்ண கொடி உயர்த்து பறக்க, மண்ணை புகழ் என்றும் இயக்க, கண்டே மாதிரி என்றும் கொள்வோம். சுதந்திரம் நம் உரிமை, அதை பாதுகாப்பது நம் கடமை. ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் என் அன்பில் வணக்கம். கத்தியின்றி ரத்தம் என்ற யுத்தம் ஒன்று வருகிறது என்று அகிம்சையோடும் சொந்த நாட்டை பார்க்கிறது. வருடமாய் முற்று கையிட்ட அந்நிய இருட்டின் நரக கூத்து முடிந்தது என்று முனகி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலத்தில் பேய் குடத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட போதமை புரிந்திட தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கிணைய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் எதை பற்றி பேச வந்துள்ளேன் என்றால் சுதந்திர தினத்தை பற்றி. மந்திர தந்திரத்தால் கிடைத்ததல்ல நம் இந்திய சுதந்திரம். இந்திய சுதந்திரம் ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் செக்குழுத்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை மாய்த்து நம் முன்னோர்கள் பெற்று தந்ததே நம் இந்திய சுதந்திரம். தலையணை சூட்டி செம்மாந்து நிற்கும் என் தமிழுக்கு என் இனிய முதற்கண் வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என் சக மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய முதற்கண் வணக்கங்கள்.
பிறந்த நாள் என்றால் இனிப்பு வெட்டி கொண்டாடுவதும், தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதும் போல் சுதந்திர தினம் என்றால் சட்டையில் தேசிய கொடியை குத்திக் கொண்டு கொடியேற்றி கையசைத்து மிட்டாய் வழங்குவதுதானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கு பலர். ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிர், லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர், எண்ணற்ற தியாகங்களின் பலர், கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு, ரத்தத்தால் வாங்கப்பட்ட உரிமை. சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சிந்திய செங்குருதிதான் இதன் விலை. இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே